லப்பர் பேண்ட் வந்து நம்ம ஈஸியா மேக் பண்ணலாம். அழகா இந்த மாரி ஃப்ளவர் வச்சு, நான் சுடிதார் தச்சுட்டேன். சுடிதார்ல இருக்க மிச்ச கிளாத்த வந்து லப்பர் பேண்டா மேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, எலாஸ்டிக் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம மேக் பண்ணிடலாங்க மிஷின்ல. லென்த்தான கிளாத்தா எடுத்துட்டு நான் 2ஆ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றேன். நம்ம அந்த ஸ்டிச்சிங் பக்கத்துல 1, 2, 3 நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. அதுல வந்து நான் 7 கிட்ட வரா மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். பொறுமையா அழகா ஸ்டிச் பண்ணா அழகா இருக்குங்க. நம்பளும் டேலண்டான பெர்சனா மாறிடலாம். பொறுமையா ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து ரஃப் ஸ்டிச் போட்டு எடுக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணி எடுத்து அடிச்சு திருப்பிட்டு, சின்ன சின்ன ஒரு 6 பீஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ ஒரு நீடில் இருக்குங்களாங்க, நம்ம ஊக்கு மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் அந்த ஃப்ளவர பாருங்க. அந்த மாரி ரெடி பண்ணி 6 கிளாத் 3க்கு 3ன்ற சைஸ்ல கட் பண்ணி எடுத்துட்டு, ஆ அந்த ஃப்ளவர நம்ம மேக் பண்ணலாம். அதில பட்டன வச்சு நானு சாரீல அந்த சாரி இல்லங்க, சுடிதார் இருக்குங்களாங்க, அந்த சுடிதார் கீழ பார்டர் வருதுங்களா, அந்த பார்டர்ல மிச்சம் இந்த சின்ன கிளாத்ல அந்த பட்டன வச்சு அழகா ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த ஃப்ளவர. நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இன்னைக்கான டாபிக் நம்ம எத பத்தி பேசலான்னா, நீங்க சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஒரு வீடியோல. ஆண் குழந்தைய வளர்க்கறத பத்தி ரொம்ப கஷ்டன்ட்டு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அத பத்தின கருத்து இருந்துச்சுன்னா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்குறோம்னா, ஆண் குழந்தைங்க இப்ப படிக்கிறாங்க, இல்ல பெண் குழந்தைங்க காமனாவே எடுத்துக்கலாம். ஒரு பசங்க படிக்கிறாங்கன்னா, அவங்க நாலேட்ஜபிளா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டடா இப்ப ஒரு தமிழோ, இங்கிலீஷோ இப்ப நம்ம தமிழ் எடுத்துக்கிறோம், உங்க குழந்தைங்க தமிழ் படிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு தான் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்திருப்போம். இப்ப தமிழ்லேருந்து நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இப்ப வந்து திருக்குறள சொல்லலாம். ஒரு திருக்குறள் சொல்லிட்டு, "அதுக்கு பொருள் தெரியுமா? நீங்க சொல்லுங்க." அப்படி சொல்லலாம். அப்படி இல்லையா, சரி நம்ம வேற என்ன தெரியும்? இரட்டை காப்பியம்னா என்ன? அப்படின்னு கேட்டாலும் பசங்க வந்து எப்படி சொல்றது? இதெல்லாம் ஒரு பேசிக்கா இது எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. தமிழ் படிக்கவும் கத்துப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அம்மாவுக்கே தெரியுது அந்த காலத்துல நம்ம இப்ப படிக்கிறோம். அத விட இன்னும் நம்ம பெட்டரா படிக்கணும். அம்மாக்கே டஃப் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு பசங்க படிக்க இது ஒரு மோட்டிவேஷனா நான் ஃபீல் பண்றேன். ஒரு டிப்பா. அடுத்த டிப்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சயின்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன். எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம சயின்ஸ் வந்து நான் பயாலஜி எடுத்தேன். அதனால இப்ப சால்ட் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சோடியம் குளோரைட் NaCl2. இப்ப பசங்களுக்கு வந்து உப்புன்னு தெரியும். ஆனா அது சோடியம் குளோரைடா அப்படின்றது சின்ன வயசுல தெரியாது. 11th பயாலஜி குரூப் எடுத்தா தெரியும். நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிடணும். இப்ப உப்புக்கிட்ட வந்து சோடியம் குளோரைடு. அப்ப சோடியம் குளோரைடு கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா, ஓ! என்னாது இது? அப்படின்னு அப்ப பசங்களுக்கு தெரியும். ஓ! உப்பு தான் சோடியம் குளோரைடே சொல்றாங்க. அப்ப வந்து கெமிஸ்ட்ரில இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சயின்ஸ் சப்ஜெக்ட். அப்ப நம்ம பிராக்டிகலா இருக்கட்டும், ரியலா நடக்குதுல்ல. படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட, ஆ வாழ்க்கையில அது நடைமுறையாவே இருக்குல்ல. இந்த மாரி தெரிஞ்சுக்கினா, அவங்க வந்து கெமிஸ்ட்ரி ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு தண்ணி வேணும்னு கேட்டோம்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? H2O எடுத்துட்டு வாங்க. அப்படி சொன்னா என்னது? "என்னது H2Oவா?" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா என்ன அர்த்தம்? தண்ணிக்கு பேரு H2O அக்வா சொல்லுவாங்க பயாலஜில. சயின்ஸ் நேம். ஓகேவா? இப்போ ஒரு செம்பருத்தி என்ன சொல்லுவோன்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டா இருந்தா, என்ன பண்ணணும்னா, செம்பருத்திக்கு சயின்ஸ் நேம் எனக்கு தெரியும். நீங்க கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்களான்னு பார்க்கலாம். சயின்ஸ் நேம்னா சொல்லுங்க. அதையும் உட்காந்து இதழ பிரிக்கணும். அது சென்டர்ல இருக்க மகரந்தத்த ஒரு நீடில வச்சு ரிமூவ் பண்ணி, அது உள்ள இருக்க நடு தண்டு எடுத்து அந்த ஒயிட் கலர காட்டணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ராக்டிகல்ல இருக்கு. கெமிஸ்ட்ரிலலாம் ஜாலியா போகும் லேப்லாம். நீங்க வந்து பசங்க கிட்ட இந்த மாரி ஜென்ரலா நாலேட்ஜா இப்போ உங்க படிப்ப பத்தி பேசுனீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கேமு, டிவி, ஃபோனுன்னு பார்க்கறத விட்டுட்டு, சரி அம்மாவும் நம்ம படிக்கிறத பத்தி பேசுறாங்க. நம்மளும் படிச்சு இவங்கள விட நம்ம 1 மார்க்காச்சும் அதிகமா எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பசங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா பேசி நீங்களும் கொஸ்டின் கேட்டு கேட்டு பாருங்க. இப்போ அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து ஷேர் பண்ணுவாங்க சில விஷயத்த. நம்ம என்ன பண்ணுவோம்? வேளான்னா போதும். இவன் என்ன சொல்றது? நம்ம என்ன கேட்கறது? அப்படின்னு நினைப்போம். இல்ல. பொறுமையா நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு, அப்படியா அந்த ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிட்டானா? இந்த ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானா? அப்படின்னு நீங்க வந்து கேட்கறீங்கன்னா, ஓகே நம்ம அம்மா வந்து நம்ம எல்லாரையும் நம்ம கேட்கறத காது குடுத்து கேட்கறாங்க.
இப்ப நம்மள வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க. பசங்கள நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் குடுக்கணுங்க. ஆமா, அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் நெனைக்கவே நெனைக்காதீங்க. அவங்க எல்லாமே தெரியுங்க. உட்காந்து நோட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு அப்ப 2 பேருனா ஒருத்தர கம்பேர் பண்ணி ஒருத்தர விட்டுட்டா சரியா போச்சு. இவன் படிக்கிறான், அவன் படிக்கலன்ற கம்பேரே பண்ணக்கூடாது. உங்களுடைய டார்கெட் எதுவா இருக்கணும், அந்த மார்க். இப்ப 10த் எழுதுறாங்களா 500 மார்க். நீ 500 டார்கெட் வை அப்படின்னு சொல்லணும். நீ பக்கத்து வீட்டு பையன் இப்படி எடுத்துட்டான். நம்ம வீட்டு பையன் அப்படி எடுத்துட்டான்னு சொல்லவே சொல்லாதீங்க பசங்க கிட்ட. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. 500க்கு நீ எவ்வளோ எடுக்குற? எடு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். முடிஞ்சா நீ 500 கோல் வந்து எப்பவுமே பெருசா தாங்க நம்ம வைக்கணும். 300, 450லாம் போதும்னு சொல்லக்கூடாது. எடுத்தோனே எண்ட் ஆஃப் த எவ்வளோ மார்க் 500. அந்த 500 மார்க்க தான் நீங்க டார்கெட் பண்ணி சொன்னீங்கன்னா, அவங்க எஃபோர்ட் போட்டா தான் ஒரு 450, 480 எடுப்பாங்க. எடுத்துட்டே நீ 450 மார்க் பண்ணீங்கன்னா, 400 தான் எடுப்பாங்க அந்த மார்க். எதிர்பார்க்குற அளவு வராது. ஏன்னு கேட்டா, நம்ம என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் கொஞ்சம் எங்கனா மறந்துருவோம், இதுவாகும். இதுவே ஒரு நீங்க 500க்கு ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பசங்க நல்லா படிப்பாங்க. இந்த மாரி பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பார்த்து பேசி பழக கத்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம அத பத்தியும் பேசலாம். கமெண்ட் பண்ணுங்க எதனா உங்கள டிஸ்கஸ் பண்ணணும்னா. தேங்க் யூ.